முல்லை பெரியாறு அணை பிரச்சனை வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் யாரும் மறந்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பார்டர், கேரளா பார்டரில் இருக்க மக்கள்லாம் வந்து அந்த தண்ணிக்காக எவ்வளோ பெரிய போராட்டம்லாம் கடந்த காலத்தில் பண்ணாங்கன்னு தெரியும். அப்படியாப்பட்ட அந்த மாநிலத்துக்கு வந்து நம்மளோட கனிம வளம், கனிம வளம்னா நம்ம உடல் உறுப்பு மாதிரி, அது நம்ம கை நம்ம காலை வெட்டி கொடுக்க முடியுமா? நம்ம அந்த மாதிரி நம்ம கையும் காலையுமே வெட்டி அந்த கனிம வளம் மலைகளை கன்னியாகுமரியிலேருந்து கேரளாவுக்கு அமுச்சு விட்டாங்க. பண்ணலாமா? அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அம்மாவோட ஆட்சி காலத்தில் கர்நாடகாவுக்கு இங்கேருந்து கரண்ட்டு போயிருக்கு. இது உண்மை, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பழசுலாம் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. இன்றைக்கி அவன் என்ன சொல்கிறான், மேகதாதுல நான் அணை கட்டுவேன் அப்படின்னு சொல்லுறான். அவனுக்கு வந்து நம்ம கரண்ட்டு கொடுக்கலாமா? இப்போ போதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்படி போச்சுன்னா அதை நம்ம கொடுக்கக்கூடாது, அவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. இது மாதிரி கடந்த காலங்களில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நடந்திருக்குது. இன்றைக்கி வந்து டிவிக்கு எதிராக நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க, அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பேசுகிறாங்க. இதுதான் உண்மை. இதுக்கு முன்னால் ஆட்சி காலங்களில் என்னென்ன நடந்தது எதுவுமே தெரியாது. வந்த உடனே ஃபஸ்ட்டு அண்ணன் அந்த கனிமவள கொள்ளையை ஃபஸ்ட்டு தடுத்து நிறுத்திட்டாரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போகுது என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கு தெரில அது போதா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. நியூஸ் அந்த மாதிரி நியூஸ்லாம் போட மாட்டுறாங்க, தேவையில்லாத நியூஸ் தான் வந்து போடுறாங்க. முதல்ல வந்து ஊடகங்கள் வந்து சமூகத்துக்கு தேவையான இந்த மாதிரி விஷயங்களை போடணும். கனிம வள கொள்ளைகள் ஏதாவது இங்கே நடக்குதா, இல்லை இங்கேருந்து நம்ம மாநிலத்திலேருந்து இயற்கை வளங்கள் என்னென்ன வெளியில் போகுதுன்றதெல்லாம் வந்து முடிஞ்சால் ஊடகத்தில் அதெல்லாம் போடுங்க. அதெல்லாம் ஏன்னா போட மாட்டீங்களா? அது மாதிரி விஷயமே வரமாட்டேங்குது. ஏன்னு கேட்குறேன் நான். இவர் விஜய் அண்ணன் வந்து அங்கே போனார், இங்கே போனார், ஃப்ளைட்டில் போனார், அதுக்கு போல், அந்த சாவுக்கு போல், இந்த ஃபங்க்ஷனுக்கு போல், எங்களுக்கு பேட்டி கொடுக்கல, இந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க வந்து முக்கியமான கருத்துக்களை வந்து தயவுசெய்து வந்து ஊடகங்கள் போடணுன்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லி இப்போ பிரதமர் மோடியை பார்க்க போனதும் அது சம்மந்தமாக தான். புரியுதுங்களா? அவர் வந்த உடனே தமிழ்நாட்டுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கிறதுல தான் தீவிரமாக இருக்கார். இந்த மாதிரி தற்குறித்தனமாக ஒரு பொறுப்பு இல்லாமல் பேச வரீங்களா? உங்கள் தலைவர் குடும்பம் கட்சியை பற்றி கவலைப்படுறதை கொஞ்சம் நிறுத்திட்டு, தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி கனிம வள கொள்ளைகள் பல டிபார்ட்மெண்ட்டுகளில் வந்து நடந்திருக்குது. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு பொறுப்போட கேள்வி கேளுங்க. இப்போ கவர்மெண்ட்டை பார்த்து கேட்குறீங்க கேள்வி, எதிர்கட்சிகள் கேட்குறீங்கன்னா, சார் அந்த கனிம வள கொள்ளை என்னாச்சு, முல்லை பெரியாறுலேருந்து நம்மளுக்கு தண்ணி வருதா, அதை பற்றி நியூஸ் போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவிலேருந்து நம்மளுக்கு தண்ணி வருதா, இதெல்லாம் கேளுங்க. அந்த இயற்கை வளங்கள் சம்மந்தமான கேள்விகளை கேளுங்க. நம்மளோட சொத்துக்கள், அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்துக்கள்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிங்களா? கோயில்களுக்கு, முக்கியமான கோயில்களுக்கு எவ்வளோ நகைகள் இருக்குது, எவ்வளோ நிலங்கள் இருக்குது, இதை பற்றி கேள்வி கேட்கணும். நீங்கள் சமூக ஆர்வலர்கள் வந்து இதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கணும். விஜயனன்னு கூட கேட்கணும். இந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சிங்கடான்னா தேவையில்லாத கதைகளெல்லாம் போட்டுன்னு கிட்னி திருட்டு வழக்கு இதெல்லாம் ஹைலைட் பண்ணி போட்டுன்னு